கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்கச்சக்க வெயிலா இருக்கு. நம்ம மாடுகள்லாம் எப்படி அதுல இருந்து பாதுகாக்கலாம், அதை பத்தின ஒரு பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு வாங்கும், வாயிலேருந்து ஜொல்லு விழுவும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதை எப்படி நம்ம சரி கட்டலான்றதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடை காலத்தில் பொதுவாக எல்லா மாட்டுகளுக்கும் இந்த வெப்ப அழற்சி வரும். அதுவும் இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கு சொல்லவே வேணாம். இருக்கிறதுலே தோல் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் ஈஸியாக இதுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கோங்க ரொம்ப கவனமாக இதை கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, மாடை தினமும் கழுவணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கழுவுறீங்கன்னா, கோடை காலத்தில் கண்டிப்பாக 2 டைம் கழுவலாம். 2 டைம் கழுவ முடியல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு டைமாவது கழுவணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நம்ம பண்ணக்கூடியது, மாடு கட்டியிருக்கிறது கட்டுத்தரையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தரையை கழுவணும். ஏன்னா அந்த தரையில் இருக்கக்கூடிய சூடே மாட்டோட உடம்புல ஏறி அப்படியே ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அதனால் கண்டிப்பாக தரையுமே கழுவணும். தரையை நம்ம கழுவுறதுனால கொஞ்சமாக மாட்டுக்கு அந்த குளிர்ச்சி இருக்கும். அதனால் தரையை கழுவலாம். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஷீட் போட்டு அது உள்ள மாடு வச்சுருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மரத்தடி நிழலில் கட்டுங்க. அப்படி மரத்தடி நிழலே என்கிட்ட இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணோன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கீங்க, தகர ஷீட் போட்டிருக்கீங்கன்னா சைடில் சணல் சாக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சணல் சாக்கை தண்ணியில் நனைச்சி ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அங்கங்கே தொங்க விடுங்க. அது அப்படியே நீங்கள் தண்ணி அதில் அடிக்கடி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சூடாக வர காற்றை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஈரப்பதத்தோடு வச்சுருக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ். ஏன்னா நிறைய பேர் மரத்தடி தேடி போக முடியாது, ஷெட்டில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சணல் சாக்கு தொங்க விடுறது, அதாவது நம்ம கோழி குஞ்சு அடை வைக்கும் போது இன்குபேட்டரில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹியூமிடிட்டி மீட்டர் வாங்கி நீங்கள் ஷெட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இப்படியே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 வாட்டியாக தண்ணி கொடுக்கணும். அதுவும் பச்சை தண்ணி கொடுத்தா பெட்டர். நம்ம காலையில் எப்பவுமே தீவனம் தண்ணி கொடுப்போம், ஈவினிங் தீவனம் கொடுப்போம். மற்ற 3 நேரம் வைப்போம். எப்போவுமே நார்மலாக ஒரு டைம் வைப்போம், மதியம் மட்டும் வைப்போம் பச்சை தண்ணி. ஆனால் இந்த கோடை காலத்தில் நீங்கள் ஒரு 5 நேரம் வைக்கணும். காலையில் தீவன தண்ணி 2 டைம், மற்ற 3 டைம் பச்சை தண்ணி. அதுவுமே ரொம்ப சுடு சுடு இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்மளால் சுடு தண்ணி இப்போ குடிக்க முடியுமா? குடிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் மாடுகளுக்கும். காலையில் 10 மணிக்கு மேலே வெயில் படவே கூடாது. ஏன்னா காலையில் 8 மணிக்கெல்லாமே சுருண சூரிய ஒளியை நம்ம தோலில் போட்டோன்னே அப்படியே சுரில்னு அடிக்குது. அதுபோல் தான் மாடுக்கும். அப்படியே அந்த தோல் மேலே சூரிய வெளிச்சம் படும்போது மாட்டுக்கு அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாமே இறங்கி போயிடும். அதனாலே மாடு மேய்ச்சலே சரியாக மேயாது, அப்படி ஒரு மாதிரி சொங்கிரும். பொதுவாகவே நீங்கள் நார்மலாக அந்த மாடு வாட்ச் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி வெயில் டைமில் சுத்தமாக தீவனமே எடுக்காது. பால் ரொம்ப குறையும். நார்மலாக கறக்கிறதுக்கும் இந்த கோடை காலத்தில் பால் கறக்கிறதுக்கும் ரொம்ப குறையும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சூரிய வெளிச்சத்தில் எதுவுமே மாடு கட்டுவோம். அதனால் அது உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாமே இழந்துட்டு மாடு ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும், டல்லாக இருக்கும். அதனால் 10 மணிக்குள்ளே நீங்கள் 10 மணிக்கு மேலே நீங்கள் வெளிச்சத்துக்கே போகக்கூடாது, சூரிய வெளிச்சத்துக்கே போகக்கூடாது. நார்மலாக நம்ம கட்டி போட்டுடலாம். ஈவினிங் 4 மணி வரைக்கும் உள்ளே வச்சுருங்க. நீங்கள் அப்படி மேய்ச்சலில் மாடு மேய்க்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணோன்னா, காலையில் இப்போ தான் காலைல 6 மணிக்கே வெளிச்சம் வந்துடுதுல. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பனிக்காலங்கள்லாம் காலையில் மாடை ஓட்டிகிட்டு போய் வயலில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, பனிப்புல்ல மாடு மேயும், அதனால் நோய் வரும். அதுக்காக தான் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ காலையில் 6 மணிக்கெல்லாமே சூரிய வெளிச்சம் நல்லா வந்ததுனால புல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் மேய்ச்சல் வச்சுக்கலாம். 10 மணிக்குள்ளேயே மாடு ஓட்டிகிட்டு நீங்கள் நிழலில் கட்டிடுங்க, அது ரொம்ப சேஃபு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே கூட நீங்கள் ஓட்டிகிட்டு போய் வெளியில் கட்டலாம். அது வரைக்கும் நீங்கள் உள்ளவே வச்சுருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக நம்ம மாட்டுக்கு தண்ணி கொடுப்போம். அந்த தண்ணியில் கண்டிப்பாக உப்பு போட்டு கொடுக்கலாம். ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர் கொடுக்கலாம். தாது உப்பு கலவை நீங்கள் கொடுக்கறதுனால இழந்த நீர்ச்சத்தை மாடு திரும்ப பெறும். அதனால் கண்டிப்பாக இப்போ ஒரு 5 லிட்டர் கறக்குது அந்த மாடுனா, நீங்கள் ஒரு 4லேருந்து 5 கிராம் அளவுக்கு தாது உப்பு கலவை ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் கொடுக்கும்போது மாடுகளோட நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். அதனால் பாலும் நல்லா கறக்கும். அப்புறம் பசுந்தீவனம் கண்டிப்பாக 15 கிலோவாவது கொடுக்கணும். ஆனால் பசுந்தீவனமே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம காலையில் மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிறோம்ல, அதுவுமே நம்ம கணக்கு பண்ணி தான் ஆகும். என் மாடு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் கொஞ்சம் நேரம் மேய்ச்சலில் இருக்கும். காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் விட்டுட்டேன்னா அங்கேருந்து ஒரு 9 மணிக்கெலாம் நான் ஓட்டிகிட்டு வந்துடுவேன். அதனால் நான் பசுந்தீவனம் போடல, வெறும் வைக்கோல் மட்டும் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தர்பூசணி செடியெலாம் ஓரளவுக்கு பெருசானதுனால சைடில் அந்த வரப்புலலாம் கொஞ்ச நாள் விட்டு மேய்ச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் பசுந்தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும்.
பசுந்தீவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் சிறந்ததாக இருக்கும். இதே நீங்கள் வைக்கோல் உலர் தீவனம் மட்டும் தான் கொடுக்குறீங்கன்னா அது கூட எப்படியாவது பசுந்தீவனம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பசுந்தீவனம் கிடைக்காத பட்சத்தில் வைக்கோலில் வந்து உப்பு தண்ணி தெளித்து அதை வந்து கொடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுங்க. அப்படி கொடுக்கறதுனால அந்த ஹீட்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இது வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் மாடு கட்டி இருக்குன்னா அந்த இடத்துல சுற்றி ஒரு 10 மீட்டர் அளவுக்கு வந்து நிழல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக உங்கள் மாட்டை வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்றலாம். அதனால் மாடு வந்து எந்த நோயும் வராமையும் இருக்கும், அதே டைமில் பாலும் கறக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய மாட்டு பண்ணைலாம் வச்சுருக்காங்களாம் பேக்கரி ஈஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கொடுப்பாங்க இந்த ஹீட்டு குறைக்கிறதுக்காக. அது எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டிலே வளர்க்கறதுனால நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம தேவைக்கு இது ஃபாலோ பண்ணாலே போதும். நிழலில் கட்டுறது, அடுத்து வந்து தண்ணி அதிகமாக கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்த கோடை காலத்தில் நம்ம அடர் தீவனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அப்படி அதிகப்படுத்துறதுனால நம்ம பால் கறவை கொஞ்சம் எடுக்க முடியும். இல்லை அடர் தீவனம் வந்து ரொம்ப கம்மியாக போடுறீங்கன்ற பட்சத்தில் சுத்தமாக பாலே கறக்காது. ஏன்னா மேய்ச்சல் வந்து மாடு சுத்தமாக மேயாது. அதனால் அடர் தீவனம் கொஞ்சம் கொடுத்தோன்னா அப்போ வந்து கொஞ்சம் பால் கறவை வந்து நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல்